மாஹிரா, மத்தவங்களுடைய ஃபியூச்சரை என்னால மாத்த முடியும், அவங்க விதியை என்னால எழுத முடியும்னு சொன்னா உன்னால என்ன நம்ப முடியுமா? உன்னால ஃபியூச்சரை மாத்த முடியுமா? எஸ். அட, நான் யாருடைய ஃபியூச்சரை மாத்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. சரி, எனிவே நானே உன்கிட்ட சொல்றேன். நான் பிரீத்தாவுடைய ஃபியூச்சரை மாத்திட்டேன். என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. என்னோட விதி ரொம்ப நல்லா இருக்கறதால தானாவே எல்லாமே நடந்துருச்சு. என்ன ஷர்லின், என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே என்னோட ஃபோன் தான் பண்ணுச்சு. என்னோட ஃபோன்ல எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. சோ இல்ல, அந்த வீடியோல என்ன இருக்கு? ப்ரூஃப். பிரீதா உன்னை ட்ரக்குக்கு முன்னாடி தள்ளி விட்டா. அந்த வீடியோ என் ஃபோன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீ நீ சொல்றது உண்மையா? எஸ். ஆனா ஷர்லின், நீ சொல்றது உண்மையா? அதாவது இது உண்மை இல்லையே. ஐ மீன், என்னோட கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் முன்னாடி விழுந்துட்டேன். அவ என்ன தள்ளி விடலையே. ரியலி? ஆஃப் கோர்ஸ் எனக்கு நல்லா தெரியும் மாயிரா, நான் அங்க தான் இருந்தேன். பிரீதா உன்னை தள்ளி விடவே இல்லை. அங்க ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லை. ஆனா இதெல்லாம் எப்படி என் போன்ல ரெக்கார்ட் ஆச்சுன்னு யோசிக்கிறியா? ஹே மாயிரா, நான் தான் உன்கிட்ட சொன்னல, உனக்கு ஷர்லினை பத்தி முழுசா தெரியல. இன்னொரு விஷயமும் சொன்னல, பிரீத்தாவை வழியில இருந்து நகர்த்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னல. பிரீத்தா ஒரு தடவை ஜெயிலுக்கு போனா, ஆனா அங்கிருந்து வெளியே வந்துட்டா. மறுபடியும் நான் அவளை ஜெயிலுக்கு அனுப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அது எப்படி? எந்த வீடியோவை வச்சுதான்? என் போன்ல இருந்த வீடியோவை சில ஷார்ட்ஸ் நான் இப்படி எப்படின்னு மாத்த வேண்டியதா இருந்துச்சு. கொஞ்சம் எடிட்டிங் பண்ணேன். ஒன்னு சொல்லவா, எல்லா சீனையும் ரீஷூட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே பிரீதாக்கு எதிராக எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. அந்த ஆதாரம் சரியான இடத்துக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? பிரீதா ஜெயிலுக்கு போவா, மறுபடியும் போவா, அதுவும் முழு ஆதாரத்தோட. ஓ ஷர்லின், யூ ஆர் சூப்பர் மைண்ட் ப்ளோயிங். ஷர்லின், நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. ஐ அம் சோ ஹாப்பி. மாயரா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உனக்கும் கரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். Thank you. Take care. சரியான முட்டா. ரொம்ப சந்தோஷத்தால எதுக்காக இந்த வீடியோ நான் இப்படி எடிட் பண்ணனு கூட இவ கேள்வி கேட்கவே இல்லை பாரு. என்னோட பிளான் அப்புறமா தானே ஃபெயில் ஆச்சு. பிளான் படி பார்த்தா இவ தானே பிரீத்தாவை தள்ளி விடுறதா இருந்தா. அந்த வீடியோவே இவளுக்கு அகேன்ஸ்டாக தானே நான் ரெக்கார்ட் பண்ணேன். சரியான பைத்தியம் போல இவ. எனிவே எல்லாமே என் பிளான் படி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. ஸோ அது வரைக்கும் நடக்கிறது எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். பிரீதா, பிரீதா, வாட்? எதுக்கு சிரிக்கிற நீ? நீ என்ன? ஹேர் ஈரமாயிடுச்சு. நீ எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, அது ஹேர் ஈரமா இருந்துச்சு. அதுக்கு சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உன் மேல தண்ணி தெளிச்சிருச்சு இல்லையா, அப்போன்னு பார்க்க உன் முகம் ரொம்ப சிரிப்பா.
என்னை பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்குல்ல? இல்ல என்னை பார்க்கும்போது சிரிப்பு வருதா உனக்கு? இல்ல இல்ல அது விஷயம் கிடையாது. வேற என்ன சொல்லு. இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளோ ஃபன்னியா இருக்கேன்னா என்ன? நான் ஃபன்னின்னு சொல்லவே இல்லையே. வேற என்ன சொன்ன? அது வந்து என்னன்னா நீ பார்க்க கார்ட்டூன் ஆ? கார்ட்டூன் இல்ல கார்ட்டூன் இல்ல. கார்ட்டூன் மாதிரி இருக்கேனா? உனக்கு எவ்வளவு இல்ல. தைரியம் இருந்தா அப்படி சொல்லிருப்ப. நான் கார்ட்டூனா? இல்ல 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 என்னை பார்த்தா அப்படியே இருக்க? நோ. உன்னை நான் விட போறதில்ல பிரீதா. உண்மையை சொல்லனா எப்பவுமே நீ கார்ட்டூன் மாதிரி தான் இருக்க. இப்போ ஓடு. கோ. இங்க இருந்து எப்படி ஓடி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். நீ என்ன சொன்ன? என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா? கார்ட்டூன் மாதிரி இருக்கேன் இல்ல? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது உனக்கு? நான் அப்படி சொல்லவே இல்ல. இப்போதான் நான் சொன்னேன். எப்படி என் மேல தண்ணி தெளிச்சல்ல? இப்ப அபிஷேகமே நடக்குது பாத்தியா? அக்கா அக்கா
நான் நிறைய பென் வாங்கிட்டு வருவேன், ஆனா தேடும்போது நமக்கு அது கிடைக்காது. அம்மா, இந்த கரண் எங்க போயிட்டா? கரண் பீதா ரூமுக்கு தானே போனா. என்னாச்சு? கரண் பிரீத்தாவோட ரூமுக்கு போயிருக்கான். இல்லையே, ரூம்குள்ள யாரும் இல்லையே. நான் இப்பதான் அங்கிருந்து வரேன். என்ன பேசுற நீ? நானே கரண் பிரீத்தா ரூமுக்கு போறத பார்த்தேன். நானே என் கண்ணால தான் பார்த்தேன். கரண் சார் மேலே டெரஸ்க்கு போயிருக்காரு. சரி, அங்க போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. அது கரண் அவன் பாட்டியோட ஃபீஸ் கொடுக்க தானே இங்க வந்தான். உண்மையிலே நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அவன் பிரீத்தாவை கூட்டிட்டு போக. என் மூளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிக்குது. நடக்காத விஷயத்த நானே எதுக்கு யோசனை பண்ணணும்? நானே அவகிட்ட வேண்டான்னு சொல்றேன். இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனை வருது. ஓ ஜானகி, நான் போய் டீ போடுறேன், நீ அத்தையை கூப்பிட, அவங்க டீ வேணும்னு கேட்டாங்க. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆனா நீங்க ஓவனா எதுவும் பண்ணாதீங்க. அதுல கேக் வச்சிருக்கேன், ஏதாவது ஆயிடும். சரி சரி, போய் அத்தையை கூட்டிட்டு வா. இதோ போய் கூட்டிட்டு வரேன். எதுவுமே ஒழுங்கா செய்ய விடுறது இல்ல. கரண் சார் அக்காவுக்கு ஃபீஸ் கொடுக்க வந்தாரா? கரண் நல்லா இருக்கே. இந்த கரண் சார் இருக்காரே, எதையும் எப்பவும் தெளிவா சொல்லவே மாட்டார். மனசுல இருக்கிறத எதுக்கு தெளிவா சொல்லணும்னு இருப்பாரு. ஆனா எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப யூனிக்கா இருக்காரு. எல்லாரும் அப்படியே வித்தியாசமா இருக்காரு. கரண் சாரும் அக்காவும் ரொம்ப நல்ல கியூட் பேர் தான். யாரு கண்ணும் பற்றவே கூடாது. ரொம்ப லவ்லி கப்பல் அவங்க. ஏய் பிரீதா, இது கரணோட குரலாச்சே. பிரீத்தா ரூம்ல இருந்து தான் வந்துச்சு. என்னக்கா ஏதாவது கத்திட்டீங்களா? ஹஸ்பண்ட் தானே, க்ளோஸா வந்தா என்ன கம்முன்னு இருக்க வேண்டியதானே. அவங்க 2 பேரும் டெரஸுக்கு போயிருக்கிறதெல்லாம் ஸ்ருதி சொன்னா. ஆனா ரூமுக்குள்ள இருந்து சத்தம் வருது. நான் போய் பார்க்கறேன். உள்ள போக கூடாது. ஏன் போக கூடாது? என்னாச்சு? 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 நீ காட்டு காட்டு. ரொம்ப அடிபட்டிருக்க. நீ எப்படி விழுந்த? நீ முதல்ல எழுந்திரி. வா வா வா, பார்த்து எழுந்திரி. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணுமே. கையப்பிடி. என்ன பண்ற கரண்? நீ பார்த்து நடக்கவே மாட்டியா? இங்க பாரு, நாங்க ஏன் உள்ள போக கூடாது? ஏன் எங்களை தடுத்து நிறுத்துற? ஏன்னா ரொம்ப நாளா நம்ம பேசவே இல்லைல்ல. வாங்கல, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசலாம். வாங்க போலாம், வாங்க. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நான் உள்ள போகணும்னு சொல்றேன், நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்க. நீ முதல்ல இங்க இருந்து தள்ளு போ. ஸ்ருதி, நகரு. அட பார்க்க விடுமா? நகரு. நகர்ந்து போ. ஷோ, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாமா? அது வந்து இல்லை, அது ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, நான் வந்து கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு. ஆனா நீங்க 2 பேரும் ஏன் இப்படி நினைச்சிருக்கீங்க? அது நனைஞ்சு இருக்கோமா அம்மா? அது அதை விடுங்கம்மா. கரனுக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு பாருங்க. ஏதாவது வச்சாகணும். ஜானகி ஆண்டி, போய் மஞ்சளை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நான் இதை எடுத்துட்டு வரேன். ரமோனா, எங்க பாரு, சாங்ஸோட லிஸ்ட். இன்னைக்கு ஈவினிங் உன்னோட பர்த்டே பார்ட்டியில இந்த சாங்ஸ் தான் ப்ளே ஆகும். என்ன ஆச்சு ரமோனா? நீ எதுக்கு இவ்வளோ அப்செட்டா இருக்க? பிரீத்தா ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா. மஹிராவோட நிலைமை இப்படி இருக்கு. நான் அப்செட் ஆகாம என்ன பண்றது? ரமோனா, பிரீத்தா ஒன்னும் ஒரேடியா வெளியே வரல. பெயில்ல தான் வெளியே வந்திருக்கான். அவன் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போடப்பட்டிருக்கு. அது இன்னும் இருக்கு. இதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் நடக்கும். இதுக்கப்புறமா பிரீத்தா வெளியவே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். எனிவே, அந்த பிரீத்தாவை நினைச்சு நீ எதுக்காக இப்படி அப்செட் ஆகுற? இன்னைக்கு உன்னோட பர்த்டே.
ஒன்று சொல்லட்டுமா கரீனா? என்னோட பர்த்டேல மகிரா ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பா. காலையில இருந்தே அம்மா இதை பண்ணட்டுமா, அதை பண்ணட்டுமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமான்னு சொல்லிட்டே இருப்பா. பட் நான் பிரீத்தா ஃபிசிக்கலி இல்லை, அவளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணிட்டா. இன்னைக்கு அவள் விஷ் பண்ணும்போது ரொம்ப நார்மலாக பண்ணா. என் பொண்ணு மாதிரியே ஃபீல் ஆகலை எனக்கு. கரீனா, பார்ட்டியை கேன்சல் பண்ணிடலாமா? நோ வேஸ் ரமோனா. பிரீத்தாவால இந்த பர்த்டே பார்ட்டியை கண்டிப்பா கேன்சல் பண்ணக்கூடாது. நீ எதுக்கு இதை செலிப்ரேட் பண்ணக்கூடாது? அட ஷர்லன், நீ எப்பமா வந்த? சஞ்சனா எப்படி இருக்கா? கரீனா தான் அம்மா நல்லா இருக்காங்க. ரமோனா ஆண்டி அம்மா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல சொன்னாங்க. ஓ, தேங்க்யூ ஸோ மச். உன் கூட பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் என் கூட வா. யார் பெயில் பண்ணது? ரிஷப் தான். ரிஷப், நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஷலின், கண்டிப்பா நான் உங்ககிட்ட இப்ப பேசி ஆகணும். என்னப்பா ரிஷப், உனக்கு என்ன ஆச்சு? அர்ஜென்ட்டா என்ன பேசணும்னு நினைக்கிறேன்? கரீனா ஆண்டி, அது பர்சனல். எங்களுக்கு நடுவில் இருக்கிற விஷயம் அது. ஏன் அதை அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேம்மா. சரி, ஓகே. இவங்க எப்படி நினைச்சாங்கன்னு நீயே சொல்லு. ஆமா, அது நான் இவங்க 2 பேரும் மேலேயும் தெரியாம தண்ணியை ஊத்திட்டேன். அதாவது நான் இவங்க மேல தண்ணி ஹோலி விளையாடணும், நான் தண்ணி ஊத்துனேன், அவங்க நனைஞ்சிட்டாங்க. அதனாலதான் நான் உள்ள போக வேண்டான்னு சொன்னேன். நீங்க திட்டுவீங்கல்ல, உங்களை பார்த்தா நான் பயப்படுவேன்ல. இல்ல கரண் சார் அக்காவும் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு. நீங்க என்ன எப்படி திட்டுவீங்கன்னு எனக்கு தானே தெரியும். சாரிக்கா, சாரி கரண் சார். நான் உங்க மேல இப்படி தண்ணி ஊத்திருக்க கூடாது. நான் பண்ணது தப்பு தான். சரி, நம்ம 2 பேரும் ஏமா இங்க நிக்கணும்? இது குளிர்கால வேலை. அவங்க 2 பேரும் நினைச்சிட்டாங்கல்ல, அதனால ஃபீவர் வந்துருச்சுன்னா, கோல்ட் ஆயிடுச்சுன்னா, அம்மா ஒன்று பண்ணுங்க. இவங்க 2 பேருக்காக உங்க கையால சூடா ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டு டீ போட்டு எடுத்துட்டு வாங்களேன். நீயே போட்டு எடுத்துட்டு வரலாம்ல? ஜான்கி ஆண்டி கேட்டுச்சுல, நீங்களும் போய் டீ போடலாம். சூப்பரா எடுத்துட்டு வாங்க, பக்காவா இருக்கணும். இங்க பாரு, நான் பாட்டிக்காகவும் டீ போட்டு வச்சிருக்கேன், அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரு. ஜானகி ஆண்டி, பாட்டிக்கு டீ தேவை, அதையும் கொடுத்துருங்க. அப்புறம் மறந்துட்டேன், நீங்க கேக் ரெடி பண்றீங்களே, அந்த எம்மி கேக் அதையும் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, நான் எடுத்துட்டு வரேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு பிளாக் காஃபி. உனக்காக எடுத்துட்டு வரேன். பிளாக் காஃபி எடுத்துட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் தள்ள. இது மஞ்சள், இதை நான் வச்சு விடுறேன், சீக்கிரமா காயம் சரியாயிடும். பயப்படாத நீ, இது ரொம்பலாம் எரியாது, கொஞ்சம் தான் எரியும். எரிஞ்சுச்சா? இங்க வா. எரியுதா? எரியல. இல்ல, நீ எப்படி வச்சிருக்கன்னு
எனக்காக நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? ஏன்னா நீ என்னோட புருஷன்.